2026 தேர்தல் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே ஒரு அதிரடியான கருத்து கணிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்று பெரும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் சாணக்கியா நிறுவனம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் என 4 பிரதான முதலமைச்சர் வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி கட்டமைக்க ஆர்வம் காட்டி வரும் தமிழக வெற்றி கழகம் என போட்டி என்பது உருவாகி இருக்கிறது. இதில் 2017ஆம் ஆண்டிலிருந்தே அதே கூட்டணி தக்க வைத்துக் கொண்டு தொடர் வெற்றிகளை குவித்து பலம் வாய்ந்த அணியாக பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது திமுக அப்படின்னே கூட சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 22ஆம் தேதி வரை ஒருவித குழப்பமான சூழல் இருந்தது. ஆனால் மறுநாள் மதுராங்கத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏராளமான கட்சி தலைவர்கள் ஒரே மேடை ஏறி தங்களுடைய பலத்தையும் காண்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இது திமுகவிற்கு சரியான ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது. வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி என்று முடிவு செய்துவிட்டு ஒரே மேடையில் 234 சட்டமன்ற தேர்தலுக்குரிய அந்த வேட்பாளர்களையும் நிறுத்தி வாக்கு சேகரிக்கும் பிரம்மாண்ட திட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போதைய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைதான் குழப்பத்தில் தொடர்கிறது. ஏனென்றால் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற கவர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டு பெரிதாக எடுபடல அப்படின்னே கூட சொல்லலாம். தாவேகாவுடன் கைகோர்க்க எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் முன் வரல. அதே சமயம் அதிமுகவிலிருந்து சில மூத்த தலைவர்கள் தங்கள் வசமாகி இருப்பது ஒருவேளை இவர்கள் தனித்து நின்றால் அவர்களுக்கான திரையுலக நட்சத்திர அந்தஸ்து, இளைஞர்கள், பெண்கள் மத்தியிலான ஈர்ப்பு, முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் ஜென் இஜட் தலைமுறை மற்றும் அரசியல் பார்வை போன்ற விஜய்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சீமானுடைய வாக்கு சதவீதம் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று விஜயை பற்றி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் தினமலர் சாணக்கியா நடத்திய 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதில் உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 33% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நமது ஸ்டாலின் அவர்களுக்கு 27%, விஜய்க்கு 24%, சீமானுக்கு 9%, மற்றவர்களுக்கு 7% என பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு 33% பேர் எடப்பாடி பழனிசாமிக்கும், 27% பேர் நமது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், அதேபோல விஜய்க்கு 24%, ஸ்டாலின் நமது சீமான் அவர்களுக்கு 9% என்பது தற்சமயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து திமுக கூட்டணி 33%, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை சாணக்கியா நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்புகளாக வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.